குட் ஈவினிங்க. குட் ஈவினிங். ஓகே, சொல்லுங்களேன். ஹரிஷ் கிட்ட என்ன மாதிரியான சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேம் கேட்டாங்க. அவர்கிட்ட இருக்கிற பயம் போகணும் ஃபர்ஸ்ட், அவரோட கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகணும். இந்த ரெண்டு விஷயங்கள் தான் மெயினா நான் அவர்கிட்ட எதிர்பார்த்தது. எவ்வளவு நாளுக்கு அப்புறம் பாத்தீங்க கிளாஸ்? எனக்கு அந்த 2 வீக்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் வீக் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவே பாத்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் என்ன சேஞ்ச் முதல்ல பாத்தீங்க? ஸ்ரீமதி வந்து முதல்ல கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப கம்மியா இருப்பா. ஓகே, பயப்படுவா, எதை எடுத்தாலும் ரொம்ப பயப்படுவா. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டியா கோர்ஸ்ல நான் சேர்த்து விட்ட பின்னாடி அவளுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அகாடமிக் சைடில் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக தெரியுதா, பிஹேவியர் சைடில் தெரியுதா? ரெண்டுலையுமே தெரியுது. ரெண்டுலையுமே சைட் பார்த்தீங்கன்னா எல்டர்ஸ்க்கு இப்போ ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, யாராவது பார்த்தா அந்த வணக்கம் சொல்றது, அது வந்து இட் வாஸ் அமேசிங் ஃபார் மீ. ஏன்னா நம்ம எவ்வளோ தடவை சொல்லியிருக்கோம், வந்தா யாராவது வீட்டுக்கு வந்தா க்ரீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஹி வாஸ் நாட் டூயிங் இட். ஆனால் அதே கிளாஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் டூயிங் இட். ஸோ தட் வாஸ் சர்ப்ரைசிங் ஃபார் மீ. ஓகே ஓகே ஓகே. வேற என்ன வித்தியாசம் நீங்க பாருங்க? மெயின் இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா மெமரி லெவலில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ மெமரியில் நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுது. புரிஞ்சுக்கிறதுல அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டார்டிங்கில் வாங்கின மார்க்ஸ்க்கும் இப்போ வாங்குற மார்க்ஸும் நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. சரி, ஸ்டார்டிங்ல அவுட் ஆஃப் 100க்கு எவ்வளவு இருந்திருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா இருப்பா மேம், ஒரு 60 50 இந்த ரேஞ்சில தான் மார்க்ஸ் எடுப்பா. பட் இப்போ வந்து 80க்கு மேல தான் எல்லாமே 90 80 அந்த மாதிரி நல்ல மார்க்ஸ் எடுக்கிறா. வெரி குட். ஸோ ஹரிஷ் நீங்க கிளாஸ்ல போடுறதுக்கு காரணமா இருந்த விஷயம் என்ன? மெயின் திங் இஸ் கான்சென்ட்ரேஷன். அது கம்மியா இருந்தது. அதாவது ஹீல் சிட் ஃபார் அந்த 5 minutes தான் கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்பான். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணாலும் ஹீல் நாட் சிட். அதுக்கப்புறம் உட்கார வைக்க முடியாது ஹரிஷ். பட் அது கிளாஸுக்கு அப்புறமா உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சான். ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கு? ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அவ வந்து ஏதாவது ஒரு ஒர்க் இப்போ முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்ப அப்செட் ஆயிடுவா. அவளால பண்ண முடியல. ஒரு சம் போடுறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த சம் வந்து சரியா வரலைன்னா உடனே அழுதுருவா. அடுத்த ஸ்டெப் எதுவுமே மூவ் பண்ண மாட்டான். அந்த மாதிரி இருப்பா. இப்ப அந்த மாதிரி இல்ல. என்னால முடியும், நான் ட்ரை பண்ணுவேன். அந்த ட்ரைன்ற வேர்டே இப்பதான் மேம் வந்திருக்கு. ரொம்ப சேஞ்சஸ் மேம், நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கா மேம். ஓகே, அது இல்லாம வேற என்னென்ன சேஞ்சஸ் நீங்க பாத்தீங்க? இல்ல ஒரு இதை படிக்கணும் அப்படின்னா அந்த டைம், அந்த எடுத்துக்கிற டைம் வந்து முன்னாடி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது, இப்ப கம்மியா இருக்கு. ஓகே, சோ அத கம்மி டைம்ல சீக்கிரம் படிச்சு முடிச்சிடுற அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஸோ பிஹேவியர் சைடும் சேஞ்சஸ் கிடைச்சிருக்கு, அகாடமிக் சைடும் சேஞ்சஸ் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நான் டியா கோர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி எப்பவுமே அனிமல்ஸ் பார்த்து எனக்கு பயமாக இருக்கும். அப்போ சில பேர் அனிமல்ஸ் அடிப்பாங்க, நான் சும்மா இருந்துருவேன். சரி அடிக்கட்டும் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். ஆனால் இப்போ அனிமல்ஸ் அடிக்கும் போது தட்டி கேட்கணும். ஸோ வேற என்ன பிஹேவியர் சேஞ்சஸ் நீங்க பாத்தீங்க? ஆல்மோஸ்ட் ஹி கீப்ஸ் ஹிஸ் திங்ஸ் க்ளீன். அந்த எடுத்து வைக்கிறது, அவரோட திங்ஸ் எடுத்து வச்சுக்கிறது, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா பேக்ஸ் ஷூஸ் எல்லாமே வந்து சம்வாட் அங்க இங்கன்னு த்ரோ பண்ணாம ப்ராப்பரான பிளேஸ்ல எடுத்து வைக்கிறது, இதெல்லாமே அந்த பிஹேவியர் சேஞ்சஸ் அத நீங்க பாக்குறீங்க. டியா மாதிரியான கிளாஸ் இல்லாம போயிருந்தா ஸ்ரீநிதி பெருசாகும் போது என்னென்ன நெகட்டிவ்ஸ் எல்லாம் அவகிட்ட இருந்திருக்கும்? கண்டிப்பா அந்த பயம்ன்றது அவட்ட இருந்துட்டே இருந்திருக்கும். எதுக்கெல்லாம் பயப்படுவா? மனப்பான்மைன்றது ஒரு விஷயம் கண்டிப்பா இருந்திருக்கும். இதெல்லாம் ஒரு அட்வைஸ்னால கரெக்ட் பண்ணிருக்க முடியுமா? அட்வைஸ்னு கொடுக்கும்போது அதை வந்து நெக்லெக்ட் பண்றதா அது பண்றாங்க. பட் ஒரு ப்ராக்டிஸ்னு ஒரு இதுல கொண்டு வரும்போது அது ஐ திங்க் ஒர்க்ஸ் அவுட் ப்ராப்பர்லி. ஓகே, ஸோ டியா மாதிரியான வகுப்புகள் இந்த சொசைட்டிக்கு தேவையா? கம்பல்சரி. எதுக்காகன்னு சொல்லுங்களேன். தி திங் இஸ் லைக் ஆக்சுவலாக ஒவ்வொரு சைல்டுக்கும் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். அதாவது என்னோட பையன், என்னோட குழந்தை வந்து எல்லாத்துலேயும் டாப்பாக வரணும் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எவ்ரிதிங் தே ஹேவ் டு புட் இன் டியா கிளாஸ். தட் இஸ் வாட் ஐ அட்வைஸ் பேரண்ட்ஸ். தி திங் இஸ் நம்ம எல்லாமே வேணும்னு நினைக்கிறோம், ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு பாத்வே நம்ம தான் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஆஸ் அ பேரண்ட் இட் இஸ் ஆர் டியூட்டி டு கிரியேட் அ பாத். அந்த ஒரு ப்ராப்பர் சேனல் ப்ராப்பர் ஏஜ்ல நம்ம கொடுத்துட்டோம்னா ஐ திங்க் தட் வில் ஹெல்ப் ஃபார் தெம் எல்லா விதத்துலையுமே. கண்டிப்பா இது வந்து ஒரு வரப்பிரசாதம். இது எல்லாருமே கண்டிப்பா இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றதான் என்னோட ஆசை. ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே இது கொடுக்கறது வந்து பசங்களுக்கு வந்து பின்னாடி நம்மளால என்ன செய்ய முடியுமோ என்னன்னு தெரியாது. பட் நம்மளா ஒரு பேரண்டா குழந்தைகளுக்கு வந்து ஒரு கொடுக்க முடியாத ஒரு பெரிய பொக்கிஷனா அது இதாக தான் இருக்கணும். இது கண்டிப்பா கொடுத்தோம்னா கேரக்டர் வைஸா இருக்கட்டும், அவங்களோட ஸ்டடி வைஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதை வந்து ஒவ்வொருத்தருமே அனுபவிக்கணும். நாம் பெற்ற இன்பம் பெருகி, ஒரே வார்த்தையில சொல்லணும்னா